Hello friends, welcome to Vanampadi. நான் உங்கள் நிஷா, beautician and makeup artist, founder of Beauty Plus Saloon and Spa. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிள் மேக்கப் இன் அஃபோர்டபுள் ரேஞ்சு. அதாவது காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, இல்லை நீங்கள் வெளியில் அவுட்டிங் போகணுன்னா டே டைம்லலாம் போடுறதுக்கு இந்த மேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, மதர்ஸ்லாம் வெளியில் போகும்போது டைம் இருக்காது. ஸோ இது நீங்கள் 5 to 10 மினிட்ஸில் பண்ணுற ஒரு சிம்பிள் மேக்கப். அண்ட் இந்த மேக்கப்புக்கு ப்ரஷ் எதுவுமே தேவையில்லை. அண்ட் 9 ப்ராடக்ட்ஸ் மட்டுமே போதும். 9 திங்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணுற ஒரு மேக்கப். அண்ட் நீங்கள் சன்னில் போனால் கூட ரொம்ப ஸ்வெட் ஆகாது, ரொம்ப ஆயிலி ஆகாது. அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மேக்கப் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது லாக்மி பீச் மில்க் சாஃப்ட் க்ரீம் மாய்ஸ்சரைசர் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரியே லிப்பையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த லிப் பாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது லாக்மி லிப் லவ் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா, அதாவது ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ண போகிற நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கன்சீலர். கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னு, நான் யூஸ் பண்ணுறது நைக்காவோட கன்சீலர் பேலட். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இல்லை இதில் உங்களோட ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸாக கவர் பண்ணுற மாதிரியான ஷேட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நிறைய ஷேட்ஸ் வச்சுருக்கேன். இது டார்க் சர்க்கிள்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி பிம்பிள் மார்க்ஸு, பிக்மெண்டேஷன்ஸ் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கன்சீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கன்சீலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா அதெல்லாம் அப்படியே தெரியும். மேக்கப் முடிக்கிறப்ப அதெல்லாம் டார்க்னஸ்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி மார்க்ஸு ஸ்கார்ஸ்லாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கன்சீலர் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே கன்சீலர் இல்லை எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் எடுக்கும் போதும் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும். நிறைய எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கேக்கி ஃபார்மில் இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணக்கூடாது. லைட்டாக எடுத்து எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். அண்ட் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ப்ரஷ்லாம் அப்ளை யூஸ் பண்ணணும் கூட தேவையில்லை. உங்கள் ஃபிங்கர் டிப்பை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கன்சீலர் பண்ண ஐக்கும் கன்சீலர் பண்ணாத ஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் இதில் பிம்பிள் மார்க் இருக்குது, அதுலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன்.
சில பேருக்கு வாய் சுற்றி இங்கெல்லாம் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடருக்கு நான் யூஸ் பண்ணுறது Maybelline Fit Me மேட் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். இந்த காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா Lakme பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் இருக்குது, அது ஒரு 200 rupeesக்குள்ளே தான் வரும். அது மாதிரி Lakme 925 உள்ள காம்பேக்ட் பவுடர் கூட நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. இது நல்லா இருக்கும் டே டைம் யூஸ்க்கு. இது ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும் அண்ட் ஆயில் செக்ரேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுனால நான் இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது கன்சீலர் போட்டிருக்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும் நல்லா. பிகாஸ் கன்சீலர் வந்து கொஞ்சம் ஆயிலி செக்ரேஷன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கன்சீலர் போட்டிருக்கிற கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். உங்களோட எல்லா ஃபேஸ்லேயும் கண்டிப்பாக நெக்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைனா ஃபேஸும் நெக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக அதை டஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ப்ராடக்ட்ஸ் ஃபேஸில் இருந்துச்சுன்னா ஒரு நேச்சுரலாக இருக்காது, அதனால லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம பேஸ் முடிச்சாச்சு. இனிமேல் வந்து ஐ மேக்கப் போகலாம். அதில் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பேலட். இதில் வந்து டார்க் ஒரு க்ரே கலர் பவுடர் அண்டு ப்ரௌன் கலர் இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது பிளாக் போகாதீங்க. பிளாக் போனோன்னா அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நமக்கு வந்து நேச்சுரல் லுக் வேணும்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் கலர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது மாதிரி ஐப்ரோ பென்சில்லே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் வாங்கிக்கோங்க, பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து நானும் இப்போ ப்ரௌன் தான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது இங்கே இருந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. உங்களோட ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரௌன் தான். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்குதோ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். இதில் ஒரு ப்ரஷ் இருக்கும். ப்ரஷ் வச்சு உங்களுக்கு வேணால் லைட்டாக அதை ஷேப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்காது. பார்த்தீங்களா ரெண்டு ஐப்ரோஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு
ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கேப்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பிளாக் போகவே போகாதீங்க. டார்க் ப்ரௌன், இப்போது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ஐப்ரோ பேலட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வெல்ட், இது வந்து பர்சனல் யூஸ்க்கெலாம் ஓகே தான். அண்ட் மிஸ் கிளாரியோட டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சிலும் நல்லாயிருக்கும். இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோக்கு அப்புறமா ஐலைனருக்கு யூஸ் பண்ணுறது லாக்மி இன்ஸ்டா ஐலைனர் பிளாக் கலர். இதுதான் நான் காலேஜ்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஐலைனர், என்னோடய ஃபேவரட் ஒன். இது பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ப்ரைஸ் வைஸ்லேயும் இது கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். இது லிக்விட் ஐலைனர் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா பென்சில் இருக்குது, ஸ்கெட்ச் டைப் இருக்குது, ஜெல் டைப் இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐலைனர் அப்ளிகேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட, இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள லாக்மி ஐகானிக் ஐ காஜல் பிளாக் கலர். வாட்டர் ப்ரூஃப் தான். ஐ மேக்கப்பில் ஃபைனல் ஸ்டெப் மஸ்காரா. அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட்டை வச்சு லோயர் லேஷ்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன். நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்ட் கிவ் மீ மோக்கா. இது ஒரு நியூட் ஷேட். இந்த ஷேடு வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து சூட் ஆகும். இந்த டஸ்கி டோனாக இருந்தாலும் சொல்லி, நீங்கள் ஃபேர் மீடியம் எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் இந்த ஷேட் ரொம்ப சூட் ஆகும். இது என்னோடய ஃபேவரட் ஷேட். இது நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். இது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுதான் நான் இப்போ பண்ண சிம்பிள் மேக்கப்போட அவுட்கம். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அண்டு இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.